பார்ப்போம் சரியா. கொல்கத்தாவில் பார்ப்போம். கொல்கத்தா அடுத்த வருவியா கைஸ்? இவன் தாங்க கொல்கத்தா வர சொல்லி ஏமாத்தினவன். அதெல்லாம் முடியாது, நாங்கள் இப்படி தான் சொல்லுவோம். ஓகே ஓகே வரேங்கம்மா. சரிடா பார்ப்போம் சரியா. போயிட்டு கூப்பிட்றேன். பாய். எல்லாத்துக்கும் ஒரு குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் டே 58 நினைக்கிறேன். ஸோ 58ல் இருக்கோம். கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வேலூரில் திருவண்ணாமலையில் வந்துட்டு ஒன்றுபுரம் அப்படிங்கிற ஏரியா. நம்ம ஃப்ரெண்ட் வீட்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம நேரம் அடுத்து எங்கே போகிறோன்னா நம்ம அடுத்த மச்சான் வீட்டு போக போகிறோம். எந்த மச்சான் அப்படின்னு வெயிட் பண்ணி பாருங்கள். எஸ், சேலம் போக போகிறோம் கைஸ். இங்கேருந்து ஒரு 4 hours ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ டைம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 11 o'clock ஆகுதுங்க. சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கோம். இந்த செயின் என்னைக்கு கீழே விழ போகுதுன்னு தெரியல. ஸோ ரொம்பவே வைப்பு பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் நான் வந்து மாற்றலாம், நான் தான் மாற்றாமல் இல்லை வீட்டுக்கு கொண்டு போய் தான் மாற்றுவேன் அப்படின்னு ஒரு அடம் முடிச்சிட்ருக்கேன். ஏன் அப்படின்னா இடையில மாற்றம் நமக்கு ஸ்டாக் தான் கிடைக்கும். ஸோ ஸ்டாக் வாங்கி போட்டால் அது எந்த அளவுக்கு வந்து சிறப்பாக இருக்கும்னு எனக்கு தெரியல. அதனால் நம்ம அங்கே போயிட்டு பர்ஃபார்மன்ஸ் சேஞ்ச் ப்ராக்கெட் என்கிட்ட அதை நம்ம கரெக்ட் பண்ணி அதை போடலாம் கைஸ். ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட் ரைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கிட்டிருந்து இங்கிட்டு வந்துருப்போம் நம்ம ஃப்ரெண்ட் வீட்டு வரதுக்காக வேண்டி. இங்கிட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக வில்லேஜ் ரோடு, பயங்கர மேடு பள்ளமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேஞ்ச் ப்ராக்கெட் கண்டிஷனுக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேலூர் சைடு போயிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஹைவே. ஸோ அங்கேருந்து நம்ம போனோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தர்மபுரி, கிருஷ்ணகிரி சம்திங் அந்த ஏரியா நினைக்கிறேன். அந்த வழியாக போனோம் அப்படின்னா வந்து ஃபுல்லாக ஹைவே இருக்கும். நம்ம அந்த ரோடு சூஸ் பண்ணி போவோம். பட் இது வந்து கொஞ்சம் சுற்று தான், பரவாயில்ல. நமக்கு வந்து ரோடு கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் இதுக்கப்புறம் பேபியை வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு போக முடியும். இல்லாட்டி எங்கிட்ட அது இடையில நிப்பாட்டி விட்ருவோம். ஸோ யா, நம்ம அதை எடுத்து போயிட்டே இருப்போம். வாவ், செம்மையாக இருக்குல்ல. இப்போல்லாம் எங்கே கைஸ் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ரோட்டு ஓரத்தில் இந்த மாதிரி மரங்களை பார்க்குறதே ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. எங்கேயாவது பொள்ளாச்சி சைடு இல்லை எங்கேயாவது போனால் தான் பார்க்குற மாதிரி இருக்குது. முன்னுக்க எல்லா ஏரியாலுமே இந்த மாதிரி இருக்கும்ல. ஒஸ்ட்டுங்க, எல்லா மரம் போயிடுச்சு. இப்போ பாருங்கள், உள்ளே வர அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குங்க, செம்ம. இதெல்லாம் இனிமேல் வேடிக்கை பார்த்துக்க வேண்டியதான். அந்த மாதிரி இந்த மரம்லாம் என்றைக்கு வந்து அடி வாங்க காத்திருக்குன்னு தெரியல. சங்கட்டங்க. ஹைவே ஜாயின் பண்ணியாச்சுங்க. நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம். செம. டைம் வந்து ஒரு 12 o'clock ஆக போகுதுங்க. இன்னும் வந்து நமக்கு ஒரு 200 kilometers இருக்குது. எஸ், போயிட்டே இருப்போங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா நானும் என் ஃப்ரெண்டும் காலையில் 6:30 மணி வரைக்கும் பேசிகிட்டு இருந்தோங்க. 6:30 மணி வரைக்கும் பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கினோம். தூங்கிட்டு திருப்பி 9 o'clock எந்திரிச்சிட்டோங்க. வேறு லெவல் பார்த்துக்கங்க. பேசுகிறோம் பேசிகிட்டே இருக்க முடியுது. 8 மணி ஆகுதுடா தூங்கலாமா அப்படின்னு. அப்புறம் 4 மணி ஆகுது, 5 மணி ஆகுது, கடைசியில் 6:30 ஆயிடுச்சுங்க. காலையில் வரைக்கும் பேசிகிட்டு இருந்தோம். தூங்கி 9 மணிக்கு எந்திரிச்சோம். இப்போ எனக்கு செம்மையாக தூக்கம் வருதுங்க. நல்லா சாப்பிட செஞ்சுட்டோம். அப்படியே ஒரு மாதிரி இந்த வெயிலுக்கும் சாப்பிட்டதுக்கும் நம்ம தூங்காமல் இருந்ததுக்கும் இப்போ பயங்கரமாக தூக்கம் வருது. பக்கத்தில் ஏதாவது ஒரு டீ ஷாப்பில் வந்து நம்ம நிப்பாட்டிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பலாம் கைஸ். இது வந்து நம்ம NH 44. எஸ், இங்கேருந்து சேலம் வந்து 92. இந்த ரோடை பார்த்தோன்னே திருப்பி நம்ம லடாக் வைப்பிங்க ஆக வருது. நம்ம லடாக் ட்ரிப் போயிட்டோம். ரிட்டன் வரும்போது நம்ம ஃப்ரெண்டை பார்க்க போயிருப்போம். சேம் அதே மாதிரி இப்போயும் போக போகிறோம் கைஸ். சேலம் வந்தாச்சு. ஃபஸ்ட்ல இருந்து மச்சான் 2 க்ளவுஸ் தொலைச்சிட்டேன். பாதி வந்து லாரி ஏற்றிட்டாங்க மச்சான். ஆக்சுவலாக என்னாச்சுன்னா ஃபஸ்ட் அந்த ரெய்னாக்ஸ் இதை தொலைச்சிட்டேன். ரெய்னாக்ஸ் க்ளவுஸ் தொலைச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ராயல் என்ஃபீல்ட்லேருந்து ஒன்று வாங்கினேன். அது சிங்கு தொலைச்சிட்டாரு. இதுக்கப்புறம் நான் க்ளவுஸ் வாங்குறதா இல்லைடா சொல்லிட்டு இது வந்து அங்கே ஸ்னோவில் யூஸ் பண்ணது எல்லாமே தொலைச்சிட்டேன். வாழ்க்கையே தொலைச்சிட்டேன். வாழ்க்கையே தொலைச்சிட்டு நீ இந்த பாரு பழக்கம் போல ஆரம்பிக்கிற மச்சான். ஆனால் இதுக்குள்ளே இருக்க பெட்ரோல் வந்து சிக்கிமில் வாங்கின பெட்ரோல். ஆமாம், இப்போ எவ்வளோ தெரியுமா? 93 rupees. 90. ஆமாம். ஏய் சிக்கிம் நம்ம போனோமா? நான் போகல. சிக்கிக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை. சித்தியில் எனக்கு சித்தின்னு வருது சிக்கிம். மச்சான் நான் வெக்ஸு மச்சான். பார்ப்பலாம். செயின் பாரு நீ எங்கே பாரு. அவ்வளோதான், கீழே விழுவ போகுது. என்ன மேன், வண்டியே உழுவுற ஸ்டேஜில் இருக்கு. நான் ஏன் செயின் மாற்றல தெரியுமா? அங்கே மாற்றினா ஸ்டாக் தான் கொடுப்பாங்க. நமக்கு வந்து இது வேணும், இதே மாதிரி ப்ராஸ் வேணும்.
அதனால் சைட்னு வெயிட் பண்ணேன். இப்போ தான் பார்க்குறேன் இங்கே ஸ்டாண்டு உரசிட்டே இருக்குது. ஸ்டாண்டு கட்டாயிரம் நினைக்கிறேன் விட்டா நேரிக்கும் தெரியல. ஸ்டாண்டு இப்போது இது சேர்ந்து தெரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதை வச்சுட்டு நான் 2 நாளைக்கு ஓட்டணும். நாளைக்கு திருச்சி போகணும், அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகணும். 40 ரூபா கண்ணாடி எப்படி தான் மாப்பிள்ள இருக்கும்? 40 ரூபாயா? ஆமாம். நல்லா இருக்கா? வீட்டுக்கு போய் ட்ரெஸ்லாம் கழட்டி வச்சுட்டு வந்துடலாமா? போகலாம். இப்படியே இருக்கு பாரு, இது நம்ம ஊர். எப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு. ஆனால் நீ போயிட்டு வந்துட்டு ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு அதுக்குள்ளரா? இன்னைக்கு ஆமாம், இன்னைக்கு 58வது நாள். 58வது நாள். வீட்டுக்கு போகிறப்ப 60 நாள் ஆக்கி விட்டுருவேன். வீட்டுக்கு போகிறப்ப 60 நாள் ஆக்கிடுவேன். இப்போ என்னன்னா ட்ரெஸ்ஸு மூவ் இருக்குன்னு எல்லாமே போயிடுச்சு. நான் சும்மா ஒரு டிஷர்ட் அங்கங்கே வாங்கி அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஏய் என்ன உள்ள ட்ரெஸ் போட்டிருக்கேன்? சட்டி படாம தானே இருக்க? கண்டிப்பாக மச்சான். அதேமாதிரி பேக் பெயின் வந்துருச்சு. பெல்ட் போட்டிருக்கேன். WW அப்பா போகலாமா? எதில் வர இதில் அப்படியே போகலாம். முன்னாடி உட்காந்துக்கிறியா? அதுதான் நானும் யோசிக்கிறேன். ஐயோ ஏய் எங்கள் அப்பா அம்மா தான். ஏய் பார்த்தியில கைஸ் வரும்போது என்னாச்சுன்னா நான் கேமரா ஆன் பண்ணுறேன்னு நினச்சி அப்போ தான் ஆஃப் பண்ணியிருக்கேன். அப்படியே ஃபன் பண்ணியாச்சுங்க. என்ன பண்ணுறது போங்க. சேலம் வந்தாச்சு. நம்ம சதீஷ் ப்ரோ கூட இருக்கோம். அப்படியே இன்றைக்கி இங்கே நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே போகலாம் கைஸ். ஏய் என் பெல்ட்டை குடுடி. உட்காருவியா? அதில் ஷூ இருக்குது, பிரச்சனை இல்லையா? நானே ஏறி கழுத்து மேலே உட்காந்துக்குவா? உட்காரு, இங்கே ஷோல்டரில் உட்காரு. போகலாமா? போகலாம். கட்டிப்பூடி கட்டிப்பூடின்னு இப்படி தானே கட்டிப்பூடி கட்டிப்பூடி. என்னால் ஏய் நான் கமிட்டட். இப்போ ஒழுங்கா போ. ஆள் கூட போட்டோ வச்சாங்க செயின் பாரு. இப்போ செயின் எப்படி அடிக்கும் பாரு. என்ன மேன் இது வச்சுட்டு ஓட்டிட்டு இருந்தேன்? எத்தனை கிலோமீட்டர் ஓட்டிட்டு இருந்தா? இதை வச்சே வந்து ஒரு 1000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். என்ன பண்ணுறது போ. இங்கே கிடைக்குமா செயின் ஸ்ப்ராக்கெட்? இல்லாட்டி எனக்கு ஒன்று இங்கே ஏதாவது லோக்கலில் சும்மா இங்கே ஏதாவது லோக்கலில் சும்மா நார்மலான இதில் ஒர்க் ஷாப்பில் விட்டு. அது யார்? சிவாவா? சிவா இல்லை, மெக்கானிக்கு. ஆனால் சிவா வண்டியா? ஆமாம். சும்மா இன்னும் கொஞ்சம் இழுத்து மட்டும் வச்சா போதும். நான் அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன். ஏற்கனவே ஃபுல் டைட்டில் தான் இருக்குது. ஃபுல் டைட்டில் வச்சு செயின் அவ்வளோ லூஸாக இருக்குது. இதுக்கப்புறம் என்ன இன்னும் டயரை தனியாக கழட்டி தான் வைக்கணும். வீலிங் பண்ணிட்டு போகலாம். போகும்போது வீலிங் பண்ணிட்டு போகலாமா? ரைட்டு. என்ன நீ வண்டி கழுவாம தானே எடுத்து வந்துருக்க அங்கேருந்து? நான் 3 நாளைக்கு முன்னாடி கழுவுனா சந்தனம் அழிஞ்சிருந்தானே? ஆமாம், 4 நாளைக்கு முன்னாடி. யாருன்னே தெரியல வச்சுருக்காங்க தெரியுமா? நான் வந்து புரியல வந்துட்டு பில்லி சூனி ஏதோ வச்சிருக்க போகிறாங்க. யாரு அத்தனை வண்டி இருக்கு. பில்லி சூனி வைக்கிறேன் ஒரு சைஸாக வச்சுருப்பேன். இது பாரு, அர்த்தம்லாம் எனக்கு தெரியாது. அப்படியே அழகாக வச்சு இந்த வண்டிக்கு மட்டும் கால் எடுக்கிறேன். அப்படியே மங்களகரமாக இருக்குது. சரி ஓகே, அதை நம்ம அழைக்க வேணாம். யாரும் வந்து ரொம்ப ஆசைப்படு. காய்ஸ் இங்கே பாருங்க, என் நேரம் இல்லை எங்கள் அப்பா பண்ண சதி. நான் உங்க கூட கட்டி பிடிச்சி சுற்றி கட்டிப்பிடிக்க நீயா இருக்கே மச்சான். ஐயோ ஐயோ, இங்கே பற்றி எவ்வளோ சவுண்டு விடுதுன்னு. இப்போ என்னென்னா டபுள் ஸ்டாண்டில் வந்துட்டு உரசிக்கிட்டே இருக்குது. என்கிட்ட பாட்டு காம்பவுண்டுக்கு அந்தாண்டு விழுந்துருவோம். நான் வந்து இந்த டைல்ஸை உடச்சி வந்து என்னோட முத்திரையை பதிக்கணும். டயர்லாம் பாரு எவ்வளோ தெரிஞ்சிருக்குண்ணே. இங்கே பாரு ஃபுல்லாக. ஐயோ, நான் இப்போ வேலையிலேருந்து வரும்போது இவ்வளோ இதாக இருக்குது. இங்கே பேர் தொங்கிச்சு. இங்கே டைட் வச்சு எவ்வளோ தான் இருக்குது. செயின் ஸ்ப்ராக்கெட்டை மொத்தமாக மாற்றணும். இல்லாட்டி இப்போ என்ன பண்ணலாம், ஒரு கண்ணியை மட்டும் வெட்டி இல்லை ஒரு 2 கண்ணியை மட்டும் வெட்டினோன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் ஏதாவது பண்ணணும். இல்லாட்டி நாளைக்கு போகிறப்போ ரோட்டில் திருப்பி எங்கிட்டாவது விழுந்துச்சுன்னா சங்கடம் தான். மெக்கானிக் இங்கே இருக்காங்க, புல்லட் மெக்கானிக்லாம் இருக்காங்க. ஒன்றும் இல்லை, இப்போ இதை மாற்றி தான் ஆகணும். எனக்கு 2 நாளைக்கு ஒன்று போகுது. நாளைக்கு இங்கே திருச்சியிலேருந்து திருப்பி திண்டுக்கல், அவ்வளோதான். மொத்தமே 250 கிலோமீட்டர் தான் ஓட்ட போகிறேன். கைஸ் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சேலமில் வந்துட்டு நம்ம இந்த எலெக்ஷன் யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள் இருக்குல்ல, ஸோ வந்து அதில் வந்து ரைடு போயிட்டுருக்கோம். பின்னாடி பாருங்க, வைப்பாக இருக்குல்ல, சன்ரூஃப் அழுத்துங்க. இங்கே வந்து கம்பெனி என்ன சன்ரூஃப் இங்கே பேர் எந்த பேர் ரூஃபுமே இல்லை, ஃபுல் ஓப்பன் இல்லை.